ஆய்வையும் பகுப்பாய்வையும் தளமாக கொண்டு தன்னம்பிக்கையை வளமாக்கி வார்த்தைகளை வளமாக்கி ஆளுமை மிக்க நாளைய தலைவர்களாய் பிரகாசிக்கும் ஆவலுடன் நேர்கொண்ட பார்வையால் எதிர்கொள்ளும் மன உறுதியுடன் சொற்போர் புரிய காத்திருக்கும் மாணவிகள் தான் இவர்கள். இலங்கை வானொலி முஸ்லிம் சேவை வாராந்தம் வாஞ்சியோடு நடாத்தும் அரை மணி நேர விறுவிறுப்பான நிகழ்ச்சி விவாத மேடை. விவாத மேடை வரக்காப்புல இனாரா கல்வி நிலையம் கலை அல்லது வர்த்தக பாடங்களுடன் HND இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பட்டப்படிப்போடு WT பாடநெறியையும் கற்கும் வாய்ப்பு. சிறப்பு தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்களின் பாடப்போதனைகள், உணவு மற்றும் தங்குமிட வசதிகளுடன் பாதுகாப்பான இஸ்லாமிய சுற்றுச்சூழல், தமிழ் அல்லது ஆங்கில மொழி மூலம் கற்கும் வாய்ப்பு. பாடநெறியினை தொடரும் மாணவர்களுக்கு மடிக்கணினி 1 இலவசம். அகதியா மாணவர்களுக்கு விசேட விலை கழிவு. பதிவுகளுக்கும் தொடர்புகளுக்கும் இனாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, வரக்காப்புல மற்றும் மாவனல்ல. போன் 077-419-1212. உங்களது சிறப்பான உயர்கல்விக்கு இனாரா உயர்கல்வி நிறுவனம். KSA ஃபார்ம் ஹவுஸ் வெல்பத்துவ கோழிகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் முட்டை உற்பத்திக்கும் தேவையான தரமான மூலப்பொருட்களை சரியான தர நிர்ணயத்தில் தயாரித்து வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை வென்ற நிறுவனம் KSA ஃபார்ம் ஹவுஸ் வெல்பத்துவ. மேலதிக தொடர்புகளுக்கு அழையுங்கள். உரிமையாளர் KSA நசார். 9774108946. நல்லது நேர்களே, பார்வையாளர்களே, இன்றைய விவாத மேடை நிகழ்ச்சிகளே நாங்கள் வழங்கியிருக்கின்ற தலைப்பு இதுதான். தலைமைத்துவ பதவிக்கு அவசியமானது கல்வியா அனுபவமா? தலைமைத்துவ பதவிக்கு அவசியமாவது கல்வியா அனுபவமா? அந்த வகையிலே என்னுடைய வலப்புறமாக இருக்கின்ற நிக்கவரட்டிய முஸ்லிம் மத்திய கல்லூரி அணி பெற்றுக்கொள்ளும் தலைப்பு கல்விதான் தலைமைத்துவ பதவிக்கு அவசியமானது, இல்லை அனுபவம்தான் தலைமைத்துவ பதவிக்கு அவசியமானது என்று வாதிட வருகின்றது வல்பாலுவ முஸ்லிம் மகாவித்யாலயம். இனி நாங்கள் எங்களுடைய நடுவர்களை ஞாபகப்படுத்துகின்றோம். அந்த வகையிலே கொட்டவகர கோட்ட கல்வி பணிப்பாளர், அதே போல நிக்கவரட்டிய கல்வி வலய பிரதி கல்வி பணிப்பாளர் கௌரவத்துக்குரிய ULA மொஹிதீன் சார் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அதே போல நிக்கவரட்டிய கல்வி வலய ஆசிரியர் ஆலோசகர் MLM மன்சூர் சார் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அதே போல நேர கண்காணிப்பாளராக ஆசிரியர் SL நசிஹா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அதே போல எங்களுடைய நிகழ்ச்சி நெறியாள்கையில் துணையாக இருக்கின்ற எங்களுடைய முன்னாள் அதிபர் நியாசர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். எங்களுடைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் AKIM தில்ஷாத், நிகழ்ச்சி தயாரிப்பாளர் AM முகமது ரலீம் ஆகியோரும் இருக்கின்ற நிலையிலே நிக்கவரட்டிய மத்திய கல்லூரியின் பிரதான மண்டபத்தில் இந்த விவாத மேடை ஒலிப்பதிவு இடம்பெறுகின்றது. அதன் அதிபர் ML அசாம் சார் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நாங்கள் இப்பொழுது உங்களை நிகழ்ச்சிக்கு அழைத்து செல்ல இருக்கின்றோம். நல்லது, முதல் சந்தர்ப்பம் நிக்கவரட்டிய முஸ்லிம் மத்திய கல்லூரிக்கு. அதன் தலைவி MR ரீமா ஹயாம். வாருங்கள், தலைமைத்துவ பதவிக்கு அவசியமாவது கல்வி என்ற அடிப்படையிலே வாதம் புரிய வருகின்றார்கள். சிந்தனையின் சிறகால் பறக்கும் குருநாகல் மாவட்ட கல்வி குடும்பமே, வாதம் என்பது வன்மம் அல்ல, கருத்து என்பது பகை அல்ல, விவாதம் என்பது வெல்வதற்கல்ல, உண்மையை விளங்கவே என்ற உயர் நோக்குடன் கூடிய இந்த அறிவு மேடைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறிவுடையார் எல்லாம் உடையார் என்பது வள்ளுவர் வாக்கு. ஆனால் கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பதும் உண்மையே. எது தலைமைக்கு வேண்டும்? கல்வி கரையில, கற்பவர் நாள் சில என்றாலும் அக்கல்வியை தலைமைக்கு கண். இருண்ட வழிக்கு விளக்காகும் கல்வியின் இன்றியமையாமையை, அதாவது தலைமைத்துவத்திற்கு கல்வியே முதன்மை துணை என வலுவாக எடுத்துரைக்க வந்துள்ளேன். திட்டமில்லாத தலைமை திசை இல்லாத கப்பலை போன்றது. கல்வி திட்டமிடல் திறனை வளர்க்கிறது. ஒரு தலைவர் எதிர்காலத்தை முன்கூட்டியே கவனிக்க வேண்டும், வளங்களை சரியாக பயன்படுத்த வேண்டும், குறுகிய மற்றும் நீண்ட கால திட்டங்களை உருவாக்க வேண்டும். கல்வி இந்த திட்டமிடும் திறனை வளர்க்கிறது. கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. ஒரு நல்ல தலைவர் ஒரு பிரச்சனையின் காரணத்தை ஆராய வேண்டும், பல்வேறு கருத்துக்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், ஆதாரங்களின் அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டும். இவை அனைத்தையும் கல்வி கற்றுத் தருகிறது. கல்வியோர் தலைவருக்கு அறிவை மட்டுமல்ல, சரியாக முடிவெடுக்கும் திறனையும் வழங்குகிறது. ஆகவே நடுவர் அவர்களே, ஒரு தலைவர் இன்று மட்டுமல்ல நாளையையும் சிந்திக்க வேண்டும். திட்டமிடும் திறன், பகுப்பாய்வு செய்யும் ஆற்றல், சரியாக முடிவெடுக்கும் அறிவு ஆகியவற்றை வழங்குவது கல்வியே. எனவே தலைமைத்துவ பதவிக்கு கல்வி அவசியம் என்பதை உறுதியாக வலியுறுத்தி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. நல்லது, அது நிக்கவரட்டிய முஸ்லிம் மத்திய கல்லூரி அணியின் தலைவி MR ரீமா ஹயாமின் வாதம். இனி
எதிரணியான வல்பாலுவ முஸ்லிம் மகாவித்யாலய அணிக்கு சந்தர்ப்பம் வழங்குகின்றோம். அணியின் தலைவி AWF சஹலா, வாருங்கள். புத்தகங்கள் பாதையை சொல்லும், ஆனால் அந்த பாதையில் நடக்க துணிச்சலை தருவது அனுபவம். தலைமை என்பது தேர்வில் 100 மதிப்பெண் இருப்பது அல்ல, மக்களின் கண்ணீரை புரிந்து கொள்வது, நெருக்கடியில் தைரியமாக நிற்பது, தோல்வியிலிருந்து மீண்டும் மீண்டும் முன்னேறுவது. இதையெல்லாம் இந்த பாட புத்தகமும் முழுமையாக கற்றுத்தர முடியாது, அனுபவம் தான் கற்றுத்தருகிறது. ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்வது எப்படி? 1000 பக்கங்கள் கொண்ட புத்தகத்தை படித்தா இல்லை, பல முறை விழுந்து எழுந்த அனுபவத்தால் தான். வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசிரியர் புத்தகம் அல்ல, அனுபவம். ஒரு தலைவருக்கு மக்களின் மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களின் துன்பம், எதிர்பார்ப்பு, தேவைகள் ஆகியவற்றை உணர வேண்டும். இந்த மனிதநேய பாடத்தை எந்த வகுப்பறையும் கற்றுத்தராது, மக்கள் மத்தியில் வாழ்ந்த அனுபவம் தான் அதை கற்றுத்தருகிறது. எதிரணியினர் கல்வி இல்லாமல் தலைமை முடியாது என்று கூறலாம். ஒரு கேள்வி கேட்கின்றேன், வாழ்க்கை இன்னும் பல்கலைக்கழகத்தில் தினமும் கற்றுக்கொண்டிருக்கும் அனுபவத்தை விட பெரிய பல்கலைக்கழகம் எது? தலைவர் என்பவர் புத்தகங்கள் மட்டும் வாசிப்பவர் அல்ல, மனிதர்களை வாசிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஒரு பிரச்சனையை பார்த்தவுடன் அதன் தீர்வை உணர்வது அனுபவத்தால் மட்டும் சாத்தியம். ஒரு மருத்துவருக்கு கல்வி அவசியம் என்பது உண்மை, ஆனால் 10 வருட அனுபவம் உள்ள மருத்துவரையும் நேற்று பட்டம் பெற்ற மருத்துவரையும் ஒப்பிட்டு பாருங்கள். நாம் யாரிடம் அதிக நம்பிக்கையிடம் செல்வோம்? அனுபவமிக்க மருத்துவரிடம் தானே. அது போலவே தலைமைத்துவத்திலும் அனுபவ நம்பிக்கையை உருவாக்குகின்றது. அதனால் தலைமைத்துவத்துக்கு அவசியமானது கல்வி அல்ல, அனுபவமே என்று கூறி விடை பெறுகின்றேன். நல்லது. அது வல்பாலுவ முஸ்லிம் மகாவித்யாலய அணியின் தலைவி AWF சஹலாவின் வாதம். இனி 2வது போட்டியாளர்களுக்கு நாங்கள் சந்தர்ப்பத்தை வழங்க இருக்கின்றோம். அந்த வகையிலே நிக்கவரட்டிய முஸ்லிம் மத்திய கல்லூரி அணியில் இருந்து ஆர் ரிதாவுக்கு சந்தர்ப்பம், வாருங்கள். உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்வார்கள். ஒரு தலைவர் உலக சந்தை நிலவரங்களை அறிந்திருக்க வேண்டும், இதற்கு கல்வியே அவசியம். உலகத்தை அறிந்த தலைவரே நாட்டை உலகத்துடன் இணைக்க முடியும். நாடுகள் இப்போது தொழில்நுட்பம், வர்த்தகம், கல்வி ஆகிய துறைகளில் போட்டியிடுகின்றன. உலகளாவிய தரத்தை கொண்ட தலைவர்களே வெற்றி பெறுகிறார்கள். உள்ளூர் சிந்தனை மட்டும் போதாது, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. உலகளாவிய பார்வை கொண்ட தலைவர் பிற கலாச்சாரங்களை மதிக்கிறார், ஒத்துழைப்பை வளர்க்கிறார், மோதல்களை குறைக்கிறார், சுற்றுச்சூழல், பொருளாதாரம், தொழில்நுட்ப மாற்றங்களை புரிந்து கொள்ள முடியும், நீண்ட கால வளர்ச்சிக்கான திட்டங்களை உருவாக்க முடியும். கல்வி ஓர் தலைவருக்கு உலகத்தின் கதவுகளை திறக்கிறது. ஓர் நாட்டின் தலைவர் உலக பொருளாதார நெருக்கடியை புரிந்து கொள்ளாவிட்டால் அதன் விளைவுகள் கடுமையாக இருக்கும். எதிரணி சகோதரி கூறினார், அனுபவம் என்று. அறிவில்லாத அனுபவம் இருள் போன்றது. அனுபவத்தை சரியான முறையில் புரிந்து கொள்ள கல்வியே அவசியம். அறிவை வழிநடத்துவது கல்வியே. கற்க கசடர கற்பவை, கற்ற பின் நிற்க அதற்கு தக என்பதற்கேற்ப கற்றதை வாழ்க்கையில் கடைபிடிக்க தெரிந்தவனே உண்மையான தலைவன். மதிப்பிற்குரிய நடுவர்களே, இன்றைய தலைமை என்பது உள்ளுடை மட்டும் நிர்வகிப்பது அல்ல, உலகத்துடன் இணைத்து வழிநடத்துவதாகும். கல்வி, வேலை, தொழில் எல்லாமே இப்போது உலகம் முழுவதும் பரவி காணப்படுகிறது. உலக செய்தி தெரிந்தால் புது வாய்ப்புகளை பிடிக்க முடியும். தலைமைத்துவ பதவிக்கு கல்வியே அவசியம் என்று என் வாதம் வழியாக ஆணித்தரவாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நல்லது. அது நிக்கவரட்டிய முஸ்லிம் மத்திய கல்லூரியின் 2வது போட்டியாளர் ஆர் ரிதா. இனி வல்பாலுவ முஸ்லிம் மகாவித்யாலய அணியின் 2வது போட்டியாளர் MIF சுஹைனாவுக்கு சந்தர்ப்பம், வாருங்கள். புத்தகங்கள் அறிவை கற்பிக்கும், வாழ்க்கை அனுபவத்தை கற்பிக்கும். தலைவரை உருவாக்குவது வாழ்க்கை பாடங்களே என்ற கருத்துடன் தலைமைத்துவ பதவிக்கு அனுபவமே அவசியம் என்ற தலைப்பில் விவாதிக்க வந்துள்ளேன். இன்ஷா அல்லாஹ். தலைமை என்பது புத்தகத்தில் படித்த கோட்பாடுகளை சொல்வதல்ல, மக்களின் துயரத்தை உணர்ந்து சரியான நேரத்தில் சரியாக முடிவெடுப்பது. அதற்கு மிக பெரிய ஆசிரியர் அனுபவம் தான். யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் என்று சும்மா கூறவில்லை. என் எதிர்த்தரப்பு சகோதரிகளே, தலைமைத்துவத்தில் மூத்த அனுபவசாலிகள் சில நேரங்களில் நேரடியாக செயல்படாவிட்டாலும் அவர்களின் அனுபவபூர்வமான ஆலோசனைகளும் வழிகாட்டல்களும் கிடைக்கின்றன. ஒரு சமூகத்தை வழிநடத்த அனுபவம் தான் முக்கியம். ஏனென்றால் மனிதன் ஒரு சமூக பிராணி, தனி மனிதனாய் வாழ முடியாது.
பலர் பலவிதமாக காணப்படுவார்கள் சமூகத்தில். அவர்களை புரிந்து விளங்கி நடக்க கல்வி மட்டும் போதாது, அனுபவம் வேண்டும். நம்பிக்கையே தான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கையை கொடுப்பது அனுபவமே. எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் புதிதாக உற்பத்தி நடந்தாலும் மனிதர்கள் நம்பி கேட்பது எதை? அனுபவத்தை தானே. எத்தனை வருட அனுபவம் என கேட்பார்கள். கேட்டு பார்த்து தான் அதிலிருந்து கொள்வனவு செய்வார்கள். ஒரு விளம்பரத்தை எடுத்துக்கொண்டாலும் இத்தனை வருட அனுபவம் என்று கூறுவார்கள். துரித முடிவுகளை எடுப்பது யார்? அனுபவம் தானே. கல்வி ஒரு தலைவருக்கு உதவியாக இருக்கலாம், ஆனால் மக்களுடன் இணைந்து செயல்படவும் சவால்களை சமாளிக்கவும் சரியாக முடிவுகளை எடுக்கவும் வழிகாட்டுவது அனுபவம் தானே. 1000 சவால்களை தோள்களில் சுமந்தவன் அத்தனை தோல்வியிலும் பாடம் படித்தவன். எந்த புயல் வந்தும் அசைந்திட மாட்டான். ஏனென்றால் பல புயல்களை கண்டு விரலால் வென்றவன். ஆகவே இறுதியாகவும் உறுதியாகவும் கூறுகிறேன், தலைமைத்துவ பதவிக்கு அனுபவமே அவசியம் என்று என் வாதத்தை நிறைவு செய்து கொள்கின்றேன். நமது வல்பாலுவ முஸ்லிம் மகாவித்யாலய அணியின் 2வது போட்டியாளர் MIF சுஹைனா. இனி 3வது போட்டியாளர்களுக்கு நாங்கள் சந்தர்ப்பத்தை வழங்க இருக்கின்றோம். நிக்கவரட்டிய முஸ்லிம் மத்திய கல்லூரி அணிகள் 2 MR நஸ்ரின் பானு. வாருங்கள். உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதிரணி சகோதரர்களே, தொழில்நுட்பத்தை புரிந்த தலைவர் மட்டுமே நவீன உலகை வழிநடத்த முடியும். நவீன நிர்வாகம் தொழில்நுட்பத்தை சார்ந்தது. நிறுவனங்கள் கணினி அமைப்புகளை பயன்படுத்துகின்றன. கல்வி, மருத்துவம் அனைத்தும் டிஜிட்டல் ஆகிவிட்டது. இதனை புரிந்து வழிநடத்த தலைவருக்கு தொழில்நுட்ப அறிவு அவசியம். எண்ணெய் துணிக கர்மம் என்று சும்மாவா சொன்னார்கள்? தொழில்நுட்ப அறிவுள்ள தலைவர் தரவை பகுப்பாய்வு செய்து முடிவெடுக்க முடியும். பிரச்சனைகளை விரைவாக கண்டறிய முடியும். துல்லியமான தீர்வுகளை வழங்க முடியும். திட்டங்களை டிஜிட்டல் முறையில் கண்காணிக்க முடியும். ஊழல் மற்றும் தவறுகளை குறைக்க முடியும். செய்திறனை உயர்த்த முடியும். உலக நாடுகள் AI, ரோபோட்டிக்ஸ் போன்ற துறைகளில் முன்னேறுகின்றன. தொழில்நுட்ப அறிவில்லாத தலைமை பின்தங்கும், வளர்ச்சிக்கு தடையாகும். அறிவில்லாத தலைமை கப்பல் இல்லாத கடல் பயணத்தை போன்றது. உதாரணமாக, ஒரு நிறுவன தலைவர் தரவு புரியாமல் இருந்தால் சந்தை போட்டியில் தோல்வியை அடைவார். கல்வியே அழியா செல்வம், அறிவே அதன் ஆயுதம். டிஜிட்டல் யுகத்தில் கல்வி இல்லாத தலைமை திசையற்ற பயணமாகும். தொழில்நுட்பம் அறிந்த தலைவரே முன்னேற்றத்தின் தகவல்களை திறக்க முடியும். நம்பிக்கையை கொடுப்பது அனுபவம். அனுபவே தலைமைத்துவத்திற்கு அவசியம் என எதிரணியினர் கூறினார்கள். ஆனால் கல்வி இல்லாத அனுபவமும் தலைமைத்துவமும் வேறில்லாத மரத்தை போன்றதாகும். தலைமைத்துவம் என்பது வெறும் அனுபவத்தால் உருவாகும் ஒன்றல்ல. அது அறிவு, சிந்தனை மற்றும் நெறிமுறை அடிப்படையில் செயற்பட வேண்டிய உயர்ந்த பொறுப்பு. அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்ற கல்வியே முதன்மையான அடித்தளமாகும். எனவே தான் மதிப்புக்குரிய நடுவர்கள் மற்றும் சகோதரர்களே, தொழில்நுட்பம் இல்லாத தலைமை இன்று செயல்பட முடியாது. தலைமைத்துவ பதவிக்கு அவசியமானது கல்வியே என்பதை நான் இறுதியாகவும் என் வாதத்தின் வழி நிரூபிக்கிறேன். நன்றி. நமது நிக்கவரட்டிய முஸ்லிம் மத்திய கல்லூரி அணியின் 3வது போட்டியாளர் நஸ்ரின் பானு. இனி வல்பாலுவ முஸ்லிம் மகாவித்யாலயத்தில் 3வது போட்டியாளர் FAF ஃபஸ்ஹா. வாருங்கள். உங்கள் அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புத்தகங்கள் அறிவை கற்றுத்தரும், ஆனால் வாழ்க்கை அனுபவம் மனிதனை தலைவராக உருவாக்கும். இன்று நான் உறுதியாக வலியுறுத்த வருவது தலைமைத்துவத்திற்கு அவசியமானது அனுபவமே. ஒரு தலைவரின் உண்மையான பணி புத்தகத்தில் இருப்பது வாசித்து செல்வதல்ல. எதிர்பாராத சவால்களை சந்திப்பது, நெருக்கடியான சூழ்நிலைகளில் சரியான முடிவுகளை எடுப்பது, மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு வழிகாட்டுவது தான். இதையெல்லாம் எந்த புத்தகங்களும் முழுமையாக கற்றுத்தர முடியாது. அனுபவம் தான் கற்றுத்தரும். என் எதிர்த்தரப்புவாதிகளே, ஒரு நீச்சல் புத்தகத்தை 100 முறை படித்தாலும் தண்ணீரில் இறங்காமல் நீந்தி கொள்ள முடியுமா? முடியாது. அதுபோல தலைமை பற்றி நூல்களை படிப்பது மட்டும் போதாது. வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொண்டு செயல்பட்ட அனுபவம் தான் தலைமைத்துவத்திற்கு வகுக்கிறது. என் எதிர்த்தரப்புவாதி கூறினார், அறிவில்லாத அனுபவம் அறிவில்லாத அனுபவம் இருளை போன்றது என்று. நான் கேட்கிறேன், அப்படியானால் எதிர்த்தரப்புவாதிகளே, முன்னொரு காலத்தில் மூதாதையர்கள் கல்வியை கற்கவில்லையே, ஆனால் அவர்கள் அனுபவத்தை பெற்றிருந்தானே அவர்கள் அறிவுரை வழங்கினார்கள். தொழில்நுட்பத்தை பெற்றுக்கொள்ளவும் அனுபவம் படைத்தவர்கள் தானா என்று கூறினீர்களே. பண்டைய காலத்தில் சில பிரச்சனைகளுக்கு தீர்வெடுத்தது அனுபவத்தின் அடிப்படையிலே, கல்வியின் அடிப்படையில் அல்ல. காரணம், அவர்கள் கல்வியை கற்கவில்லை, அனுபவத்தை கற்றிருந்தார்கள் என்ற எதிர்த்தரப்புவாதிகளே. ஏன்
அலியா தோல்வியை கண்ட அந்த அனுபவத்தினாலே. மேலும் வைத்தியசாலையில் வைத்தியர் பதவி பெற்றதும் சத்திர சிகிச்சை அளிப்பதில்லை. காரணம் அவருக்கு சத்திர சிகிச்சை அனுப்ப கிடையாது. ஆனால் அதனால் அனுபவம் பெற்ற கல்வி அறிவுடைய வைத்தியர் உதவியுடன் தான் செயற்படுவார். அப்போது கூட கல்வி அறிவை விட அனுபவம் தான் முதலில் நிற்கிறது. எனவே அனுபவம் அவசியம் என்று உறுதியாக கூறி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். நல்லது, முதல் சுற்றை நாங்கள் நிறைவு செய்திருக்கின்றோம். இனி இரண்டாவது சுற்றுக்கு உங்களை அழைத்துச் செல்கின்றோம். இரண்டாவது சுற்றிலே தலைவர்களுக்கு மாத்திரம்தான் சந்தர்ப்பம் தொகுப்புரை வழங்குவதற்காக. அந்த வகையிலே நாங்கள் வல்பாலுவ முஸ்லிம் மகாவித்யாலய அணியின் தலைவி AWF சஹலாவை அழைக்கின்றோம். வாருங்கள். அனுபவம் என்பதே வாழ்க்கையை தரும் பட்டம். அந்த பட்டத்தை பெற்றவரே உண்மையான தலைவர். புத்தகங்கள் கற்றுத்தரும் ஏற்ற கல்வியை விட வாழ்க்கை கற்றுத்தரும் அனுபவமே தலைமைத்துவத்தின் அத்திவாரம். மக்களின் யதார்த்தமான பிரச்சனைகளுக்கு வறுமையின் வலியும் குளிரூட்டப்பட்ட அறைகளில் படிப்பதால் வராது. காலத்தில் நின்று மக்களோடு வாழ்ந்தால் அனுபவத்தால் மட்டுமே வரும். எதிர்பாராத இயற்கை அனர்த்தங்கள் அல்லது சமூக நெருக்கடிகள் ஏற்படும் போது பட்ட படிப்பை முன்னனுபவமே துரிதமான முடிவுகளை எடுக்க உதவும். தோல்விகளில் இருந்து பாடம் கற்ற அனுபவசாலியே சிறந்த ஆளுமையாக மிளர முடியும். மக்களின் உண்மையான பிரச்சனைகளை புரிந்து கொள்ளுதல், நெருக்கடியான நேரங்களில் சரியான முடிவெடுத்தல், மனிதர்களை கையாளுதல் போன்ற பண்புகளை அனுபவத்தால் மட்டுமே சாத்தியமாகின்றது. எதிரணியினர் கூறுகிறார்கள் தலைமைத்துவத்துக்கு கல்வித்தான் அவசியம் என்று. ஆனால் நாம் கூறுகின்றோம் தலைமைத்துவத்துக்கு தேவை அனுபவமே என்று. எதிரணியினர் கல்வியின் பெருமையை பற்றி அடுக்கிக் கொண்டே போனார்கள். ஆனால் நான் கேட்க விரும்புவது ஒன்றுதான். காரோட்டுவது எப்படி என்று புத்தகத்தில் படித்த ஒருவரிடம் உங்கள் உயிரை ஒப்படைப்பீர்களா, அல்லது பல ஆண்டுகள் பாதுகாப்பாக வாகனம் ஓட்டிய அனுபவம் உள்ள ஒருவரிடம் ஒப்படைப்பீர்களா? கல்வி மனிதனுக்கு அறிவை கொடுக்கலாம். ஆனால் அந்த அறிவை மக்களின் நலனுக்காக எப்போதும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை அனுபவமே கற்றுத்தருகின்றது. கல்வி ஒரு விதை என்றால் அனுபவம் அதற்கு நீரும் உரமும் போன்றது. விதையை மட்டும் விதைத்தால் மரம் வளராது. அதை பேணி வளர்ப்பது அனுபவம். தலைமை என்பது பதவி அல்ல, பொறுப்பு. அந்த பொறுப்பை சரியா சுமக்க கல்வியா தேவை, இல்ல அனுபவம் தான் தேவை. எதிர்த்தரப்புவாதிகளே, கல்வி ஒரு மனிதனுக்கு அறிவை கொடுக்கலாம். ஆனால் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொண்டு மக்களின் கண்ணீரை துடைத்து நெருக்கடியில் சரியான முடிவை எடுக்கும் துணிச்சலை கொடுப்பது அனுபவம் தான். கல்வி ஒரு மனிதனை உருவாக்கலாம், அனுபவம் ஒரு தலைவரை உருவாக்கும். எனவே தலைமைத்துவத்துக்கு அவசியமானது கல்வி அல்ல, அனுபவமே என்பதை உறுதியாக கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாம். ஆமது வல்பாலுவ முஸ்லிம் மகாவித்யாலய அணியின் தலைவி AWF சஹலா. இனி நிக்கவரட்டிய முஸ்லிம் மத்திய கல்லூரி அணிக்கு தொகுப்புரை வழங்க சந்தர்ப்பம் வழங்குகின்றோம். அணியின் தலைவி MR ரீமா ஹயாம். வாருங்கள். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, தலைமைத்துவம் என்பது என்றால் என்ன? மக்களை வழிநடத்தும் உயர்ந்த பொறுப்பு. அந்த பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்ற திட்டமிடும் திறன், நீதி உணர்வு, உலக அறிவு, தொழில்நுட்ப புரிதல் மற்றும் பொறுப்புணர்வு ஆகியவை அவசியம். இவை அனைத்தும் கல்வியின் மூலம் மட்டுமே வளர்க்கப்படுகின்றன. கல்வி பெற்ற தலைவன் சமூக மாற்றங்களை புரிந்து கொண்டு காலத்திற்கேற்ப முடிவெடுக்க முடியும். அவர் தவறுகளை சரியாக ஆராய்ந்து நீதியுடன் செயல்பட்டு மக்களுக்கு நன்மை தரும் வழியில் நாட்டை முன்னேற்ற முடியும். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, எதிரணியினர் தலைமைத்துவத்திற்கு அனுபவமே அவசியம் என்று கூறினார்கள். ஆனால் அந்த கருத்து முழுமையான உண்மையை வெளிப்படுத்தவில்லை என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். அனுபவம் பெரும்பாலும் மனிதன் செய்த முயற்சிகளின் விளைவாக உருவாகிறது. அந்த முயற்சிகள் சில நேரங்களில் சரியாகவும் சில நேரங்களில் தவறாகவும் இருக்கலாம். ஆனால் கல்வி என்பது அந்த தவறுகளை தவிர்த்து சரியான பாதையை காட்டும் மொழியாகும். தலைமை என்பது நிகழ்ந்த பிறகு கற்றுக்கொள்வது அல்ல, நிகழ்வதற்கு முன்பே சிந்தித்து முடிவெடுப்பது. அந்த முன்கூட்டிய சிந்தனை திறனை வழங்குவதே கல்வி. அனுபவம் பின்னால் கற்றுத்தரும், ஆனால் கல்வி முன்னால் கற்றுத்தரும். அனுபவம் தனிப்பட்டது. ஒருவர் கற்ற அனுபவம் மற்றவருக்கு நேரடியாக உதவாது. ஆனால் கல்வி பொதுவானது. அது சமூகத்தையே முன்னேற்றும் சக்தி கொண்டது. கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. மனிதன் கற்ற அறிவு மிகச் சிறியது. கற்க வேண்டிய அறிவு அளவற்றது என்பதை உணர்த்துகிறது. அந்த அளவற்ற அறிவை தேடி கற்றுக்கொள்ளும் திறனை வழங்குவதே கல்வி. கல்வி மனிதனுக்கு அறிவு மட்டுமல்ல, பகுத்தறிவு, ஒழுக்கம், சிந்தனை திறன் மற்றும் சரியாக முடிவெடுக்கும் ஆற்றலையும் வழங்குகிறது. மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, எதிரணியினர் அனுபவமே முக்கியம் என்று கூறினாலும் அனுபவம் மட்டும் போதுமானதல்ல. அனுபவம் தவறுகளிலிருந்து கற்றுத்தரலாம். ஆனால் அந்த தவறுகளை தவிர்க்கும் அறிவை முதலில் தருவது கல்வியே. எனவே தலைமைத்துவ பதவிக்கு
அடிப்படை, வழிகாட்டி மற்றும் வலுவான அடித்தளம் கல்வியே என்பதை உறுதியாக கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நல்லது. தலைமைத்துவ பதவிக்கு அவசியமாவது கல்வியா அனுபவமா என்ற அடிப்படையிலே காலத்துக்கேற்ற விதத்திலே இவர்கள் வாதம் புரிந்திருந்தார்கள். பொதுவாக தலைவர்கள் தெரிவு செய்யப்படுவதற்கு அறிஞர்கள் 3 விதமாக சொல்லுகிறார்கள். ஒன்று, ட்ரெடிஷனல் லீடர்ஷிப், சம்பிரதாய பூர்வமாக பரம்பரையாக வருகின்ற ஒரு தலைமைத்துவம். அதற்கு கட்டாயம் அனுபவம் தேவை. இன்னும் ஒரு தலைமைத்துவத்தை அவர்கள் சொல்கின்றார்கள் அச்சீவ்ட் ஸ்டேட்டஸ் அல்லது லீடர்ஷிப் என்று. அதாவது சாதித்து முன்னால் வருபவர்கள் தான். அந்த வகையிலே கல்வி என்பது கட்டாயம் சாதித்து வர வேண்டியது. இன்னும் ஒன்று இருக்கின்றது, இது இரண்டையும் தவிர்த்து கரிஸ்மெட்டிக் லீடர்ஷிப் என்று சொல்லுவார்கள். இன்று நடிகர்களாக இருக்கலாம் அல்லது விளையாட்டு வீரர்களாக இருக்கலாம், இவர்களும் தலைவர்களாக வருகின்றார்கள் சில நாடுகளில். எனவே இவ்வாறு தான் தலைமைகள் உருவாக்கப்படுகின்றன. ஆனாலும் இங்கே எது சரி எது பிழை என்பதையும் விட உங்களுடைய வாதம் அவர்கள் சொன்ன விதிமுறையின்படி அமைந்திருந்ததா என்பதுதான் கவனத்தில் கொள்ளப்படும். சரி, நடுவர்கள் என்ன சொல்ல போகின்றார்கள்? யார் இந்த அணியில் முன்னேறப் போகிறது, எந்த அணி, அதே போல எந்த அணி நழுவப் போகிறது என்று நாங்கள் பார்க்கலாம். வரக்காப்புல இனாரா கல்வி நிலையம் கலை அல்லது வர்த்தக பாடங்களுடன் HND இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பட்டப்படிப்போடு WT பாடநெறியையும் கற்கும் வாய்ப்பு. சிறப்பு தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்களின் பாடப்போதனைகள், உணவு மற்றும் தங்குமிட வசதிகளுடன் பாதுகாப்பான இஸ்லாமிய சுற்றுச்சூழல். தமிழ் அல்லது ஆங்கில மொழி மூலம் கற்கும் வாய்ப்பு. பாடநெறியினை தொடரும் மாணவர்களுக்கு மடிக்கணினி 1 இலவசம். அகதியா மாணவர்களுக்கு விசேட விலை கழிவு. பதிவுகளுக்கும் தொடர்புகளுக்கும் இனாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, வரக்காப்புல மற்றும் மாவனல்ல. போன் 077-419-1212. உங்களது சிறப்பான உயர்கல்விக்கு இனாரா உயர்கல்வி நிறுவனம். KSA ஃபார்ம் ஹவுஸ் வெல்பத்துவ கோழிகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் முட்டை உற்பத்திக்கும் தேவையான தரமான மூலப்பொருட்களை சரியான தர நிர்ணயத்தில் தயாரித்து வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை வென்ற நிறுவனம் KSA ஃபார்ம் ஹவுஸ் வெல்பத்துவ. மேலதிக தொடர்புகளுக்கு அழையுங்கள். உரிமையாளர் KSA நசார். 9774108946. நல்லது. நடுவர்களின் முடிவு கிடைக்க பெற்றிருக்கின்றது. இவ்விரு அணிகளுமே சிறந்த முறையிலே வாதம் புரிந்தார்கள். அந்த வகையிலே பெஸ்ட் டிபேட்டராக தெரிவு செய்யப்பட்டிருப்பது நிக்கவரட்டிய முஸ்லிம் மத்திய கல்லூரி அணியில் இருந்து ஆரிதா. எங்கே உங்களுடைய உற்சாகமான கரகோஷம்? நல்லது. இனி அடுத்த சுற்றுக்கு தெரிவாக போகின்ற அணி எது? ஒரு அணி 200ஐயும் தாண்டி இருக்கிறது, ஒரு அணி 200க்கு கீழே இருக்கிறது. ஆனால் எத்தனை வித்தியாசம் என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த வகையிலே 38 புள்ளிகள் வித்தியாசம் இருக்கின்றன. அடுத்த சுற்றுக்கு தெரிவாக போகின்ற அணி எது? புள்ளிகளை அறிவிக்கின்றோம். நிக்கவரட்டிய முஸ்லிம் மத்திய கல்லூரி அணி 235 புள்ளிகளை பெற்று அடுத்த சுற்றுக்கு தெரிவாகின்றது. வெற்றி பெற்ற அந்த அணிக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கின்றோம். வல்பாலுவ முஸ்லிம் மகாவித்யாலய அணி 197 புள்ளிகளை பெற்றிருக்கின்றது. அவர்களுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். காலத்துக்கு ஏற்ற தலைப்பிலே அவர்கள் வாதிட்டார்கள். எனவே 2 அணிகளையும் நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது. இந்த போட்டியில் பங்கேற்ற 2 அணிகளுக்குமே இந்த வேளையில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையின் பெருமதிமிக்க சான்றிதழை நாங்கள் வழங்கி வைக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்விலே பங்கேற்ற எங்களுடைய பார்வையாளர்கள், அதே போல நலன் விரும்பிகள், அதிபர்கள் எல்லோருக்கும் இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகள். அதே போல எங்களுடைய நடுவர்களுக்கும் நன்றிகள். உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விவாத மேடை.